வார்த்தை மிஷனரி சபையின் சார்பாக இந்த காலை வேளையிலே உங்களை இந்த ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் இப்படி ஆன்லைன் மூலமாக ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். தேவன் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனானவர், எல்லா இடங்களிலும் நம்மை நிரப்புகிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இந்த காலை வேளையில கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு அறிந்த அருமையான சகோதரன் பில்லி இப்பொழுது நம்மோடு கூட ஆராதனையில நடத்தும்படி இணைந்திருக்கிறார். அவர் பாடல் ஆராதனையை நடத்துவார். நாமும் அவரோடு கூட இணைந்து ஆராதிப்போம். நம்முடைய மைக்க மாத்திரம் மியூட் பண்ணிக்குவோம். நாம் அவரோடு கூட இணைந்து ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு காரணர் அவர். ஆமென். இந்த காலவெளியிலும் உங்களோடு சேர்ந்து சபையோடு சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்பிக்கையுடைய சிறைகள் அரணுக்கு வாங்க இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் 100க்கு 100 ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் என்னையும் உங்களையும் நம்மை தப்புவித்து அவருடைய பாதையிலே நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மார்க் 9:23. இயேசு அவர்களை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் அற்ற நிலையில இருக்கலாம், நம்ம சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை மாத்திரம் நம்பி அவரையே நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னையும் உங்களையும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடலை பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. ஏன்னா நான் வெறுங்கையாக வந்த பொழுது எனக்கு 2 பரிவாரங்களை தந்து என்னை ஆசீர்வதித்தவர். ஆமென். ஹல்லேலூயா. யார் என்னை வெறுத்தாலும், யார் என்ன சொன்னாலும் அவர் என்னை வெறுக்காத தேவன். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்த பாடலை பாடுறீங்களா? உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீயே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், காலங்கீன எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், காலங்கீன எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீயே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், காலங்கீன எனக்காக இறங்கி வந்து சொல்லமா. காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், காலங்கீன எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து
இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீரே. எலோகேலே, எலோகேலே, எலோகேல் உம்மை துதிப்பேன். எலோகேலே, எலோகேலே, எலோகேல் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையுடைய சீடைகளே, அரனுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பாளரை தாருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். செல்லவர்கள் பார்த்து, நம்பிக்கையுடைய சிறையாலே அரனுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பாளரை தாருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா, 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 அரனுக்கு திரும்புவோம். அலியா, 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 கர்த்தரை உயர்த்துவோம். செல்லமானவரை பார்த்து, அலியா, 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 அரனுக்கு திரும்புவோம். அலியா, 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 கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவான். கொள்ளை கொண்ட பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவான். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பான். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பான். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவான். அலியா, 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 அரனுக்கு திரும்புவோம். ஆமென். அலியா, 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 கர்த்தரை உயர்த்துவோம். செல்லமானவரை பார்த்து, அலியா, 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 அரனுக்கு திரும்புவோம். அலியா, 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஒடுக்கினோரை குனியச் செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். உன்னை ஒடுக்கினோரை குனியச் செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துரு வாசலை மேற்கொள்ள கிருபையை உனக்கு தந்திடுவார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா, 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 அரனுக்கு திரும்புவோம். அலியா, 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 கர்த்தரை உயர்த்துவோம். செல்லமானவரை பார்த்து, அலியா, 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா, 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படி இருந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஒடுக்கினோரை நம்ம எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டோமோ, எங்கெங்கெல்லாம் தலை பணியப்பட்டோமோ, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் என்னை உங்களையும் தலையை நிமிர செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவரே, உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென். இந்த காலை வேளையிலையும் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இன்னைக்கு காலை வேளையிலையும் நம்ம கேட்க போற வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, நீங்க எங்க மூலமாக
நீங்க ஒரு இம்பார்ட்டண்டான காரியத்தை நீங்க எங்களுக்கு பேச போறீங்க ஆண்டவரே. இந்த நாங்க கேட்க போற விஷயத்தை ஏசப்பா, நான் ஒரு இண்டிவிஜுவலாகவும் சரி, நாங்க சபையா சரி ஆண்டவரே, நாங்க இதை நாங்க எங்க வாழ்க்கையில நாங்க யூஸ் பண்ண ஏசப்பா, நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. காரியங்களை நீங்க எங்க எங்க மூலமாக நீங்க இன்னைக்கு பேச போறதுக்காக நன்றி ஏசப்பா. இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாங்க. இயேசுவின் ஜெபம் கிருபைதாவே. ஆமென். ஓகே, நான் இன்னைக்கு பேச எடுத்த தலைப்பு ஃபெய்த், விசுவாசம். ஜென்ரலா விசுவாசம் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன மனசுக்கு ஃபர்ஸ்ட்ல வருது? ஐ நோ நீங்க எல்லாரும் மியூட்ல இருக்கீங்க, பட் ஆனா விசுவாசம் என்று நம்ம மனசுல நம்ம கேள்விப்பட்டோன்னே முதலாக தெரிய ஒரு ஒரு காரியம் என்னன்னா, இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம். இட்ஸ் a thing that is not seen for our naked eye. பைபிள்ல அடுத்த ஸ்லைடில் போனீங்கன்னா பைபிள்ல இப்படியாக ஹீப்ரூஸ் 11:1 சொல்லப்பட்டிருக்கு. Now faith is the assurance, a title deed, confirmation of things hoped for, divine guarantee, and the evidence of things not seen, the conviction of the reality. விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கு. விசுவாசம் என்பது வந்து இட் இஸ் நத்திங், நம்ம மனரீதியா இருதயத்துல விசுவாசிக்கிற ஒரு காரியம், நம்ம மனரீதியா நம்புகிற ஒரு காரியம். இது இன்னும் ஒரு பெட்டர் வே. Faith is not something produced by eyesight, but it's not based on our conviction nor our evidence that we have on things. So இது அதுக்கு அப்பாற்பட்டது. ஃபெய்த் ஒரு அக்ரோனிம். நான் ஆன்லைன்ல நான் படிக்கும்போது பார்த்தேன். It says for anything I trust him. நம்பிக்கைன்றது என்னன்னா, நான் எந்த காரியமா இருந்தாலும் நான் என் தேவனை நான் நம்புவேன்றது சொல்லப்படுற காரியம். இதை நான் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு போடும்போது நம்மளுக்கு கையில நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேதகம் பைபிள் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இது ரொம்ப அதிகமாக பிரிண்ட் பண்ண ரொம்ப அதிகமான பிரிண்ட் பண்ண ஒரு புக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இது தேவனோட வார்த்தைன்றது நம்மளுக்கு நம்ம நம்புறதுதான் விசுவாசம். இது அதிகமாக பிரிண்ட் பண்ணப்பட்ட புத்தகம்னு சொல்றது வந்து இட்ஸ் a fact. இது வந்து உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு உண்மை இது. ஆனா இது நம்ம தேவ வார்த்தைன்னு நம்புறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம விசுவாசம் தான் இது தேவனோட வார்த்தையாக மாத்துது. இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு இது என்னது, it starts to work in us. இது வந்து வெறும் நம்மளோட இன்டெலெக்சுவல் திங்கிங் கிடையாது. இது நம்ம வெறும் நம்மளோட மூளை சம்பந்தப்பட்டமாக நம்ம இது யோசித்து எவிடென்ஷியலா ப்ரூவ் பண்ற ஃபேக்ட் கிடையாது. இதுல இருக்க வார்த்தையை ஒன்னொன்னு நம்ம விசுவாசிக்கும் போது இது வந்து இதுக்கு நம்ம உயிர் தருகிறோம். இது நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுது, இது வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி ஆண்டவர் இந்த விசுவாசத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்காரா? இந்த ஆண்டவர் இந்த விசுவாசத்தை எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காரா? ரோமர் 12:3 சொல்லியிருக்கு, God has dealt to every man the measure of faith. அதாவது ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காரா, இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்காராம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்து நியூ டெஸ்ட்மெண்ட் வரைக்கும், ஏப்ரஹாம்ல இருந்து எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த ஃபெய்த்தை கொடுத்திருக்காரு, இந்த விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ற எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. இது நமக்குள்ள இருக்க நம்ம இது எப்படி இதை நம்ம கிரியை செய்ய வைக்கிறோன்றது தான் இதுல நம்ம எப்படி வளருவோன்றது காட்டும். சோ ஆனா நம்ம இப்படி வளராம நம்ம விசுவாசத்துல வளராம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நம்ம வாழ்க்கையில நம்ம பாவமும் நம்ம இது மேல நம்மளோட அன்பிலீஃப், நம்ம இது மேல நம்ம நம்பிக்கை இல்லாம இருந்தோம்னு வைங்களேன், விசுவாசம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யாது. ரோமர் 14 இப்படிப்பட்ட சொல்லி இருக்கு, எதுவும் விசுவாசத்துக்கு இல்லாம இருக்குது என்னதுவா, பாவமா. வாட் எவர் இஸ் நாட் ஆஃப் ஃபெய்த் இஸ் சின். ஸோ இது மூலமா நாங்க இன்னும் புரிந்து கொள்கிற காரியம் என்னன்னா, விசுவாசத்துக்கு ஆப்போசிட் என்னன்னா நம்ம வாழ்க்கையில பாவமா. விசுவாசத்துக்கு ஆப்போசிட் நம்ம வாழ்க்கையில பாவமா இருக்கு. பாவம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது விசுவாசம் அழியுது. நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாசத்துக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னா நமக்குள்ள அதிகமான பாவமும் நமக்குள்ள தேவையில்லாத நம்பிக்கை இல்லாத தன்மையும் நமக்குள்ள என்ன ஆகுது, உருவாகுது. ஆனா இதே நம்ம வாழ்க்கையில விசுவாசம் வேலை செய்து, ஆண்டவர் கொடுத்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யுதுன்னா நமக்குள்ள நம்ம வந்து பாவத்தையும் நம்ம இந்த நம்பிக்கை இல்லாத தன்மையையும் நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார்.
இப்ப நமக்குள்ள விசுவாசம் எப்படி வளருது? What happens if we increase in our faith? நம்ம விசுவாசத்துல வளர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம பைபிள்ஸ லூக் 17க்கு திருப்பலாம். லூக் 17ல ஏசப்பா இங்க என்ன பண்றாரு? அவரோட சீஷர்களோட பேசுகிறாரு. ஏசப்பா சீஷர்களோட பேசும்போது என்ன பண்றாருன்னா, நீங்க எல்லாரையும் எப்படி நீங்க மன்னிக்கணும்னு ஆண்டவர் வசனம் 3:4 ஆண்டவர் என்ன பண்றாரு? மன்னிக்கணும்னு பார்த்து பேசிட்டு இருக்காரு. இப்படி இந்த மன்னிப்பை பார்த்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, மன்னிக்கும் போது நீங்க உடனே இன்ஸ்டன்ட்ல மன்னிச்சிடணும். நீங்க என்ன காரியம் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ண அடுத்து உங்களுக்கு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ண அவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களோட விசுவாசத்தை இன்னும் நீங்க என்ன பண்ணுங்க, வளர செய்யுங்க ஏசப்பா, எங்களுக்குள்ள அது இன்னும் எங்களுக்குள்ள ஒரு ஊற்றுதலா வளரட்டும் ஏசப்பா அப்படின்னு. ஏன் இதை கேட்கிறாங்கன்னா, நமக்குள்ள எப்போ விசுவாசம் அதிகமாக வளருதோ பாவத்துக்கு அங்க இடம் இல்லை. நம்மளோட நம்பிக்கை தன்மை இல்லாத காரியங்கள் மாற செய்யுது. ஆண்டவர், our God turns all our unbeliefs into strong beliefs on him. நமக்குள்ள எப்போ அதிகமாக விசுவாசம் வளருதோ பாவத்துக்கு அங்க இடம் இல்லைன்னு வசனம் சொல்லுகிறது. அங்க இருக்கிற ஆட்களுக்கு அப்போ அந்த டைம் பீரியட்ல இந்த டிசைபிள்ஸ்க்கு நம்பிக்கை ஃபர்கிவ்னஸ் பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில நமக்குள்ள அதிகமான பாவங்கள் நமக்குள்ள வேலை செய்யுது. நமக்குள்ள தேவையில்லாத நம்பிக்கையில்லாத தன்மைகள் நிறைய அதிகமான காரியம் நம்ம வாழ்க்கையிலும் வேலை செய்யுது. ஆனா நமக்குள்ள நம்ம இதை மேற்கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கும் இதை விட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வரணும் ஏசப்பா. ஆண்டவரே, நான் உங்க பிள்ளையாக வாழணும். நம்ம பிரியப்பட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்படணும்னு நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில விசுவாசம் வளரணும். இந்த விசுவாசம் டெய்லி நமக்குள்ள வளர்றதுக்கு இது எப்படி வளரும்? ஆண்டவரே, நான் இது எப்படி நான் இதை இன்னும் பிராக்டிஸ் பண்ணுவேன், என்னோட நம்பிக்கை எப்படி வளரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நியூ இயர் அப்பெல்லாம் நிறைய ரெசல்யூஷன் எடுப்போம். நானும் என் மனைவியும் திடீர்னு ஒரு நாள் எங்கேயாவது ஒரு ஃபேக்டரியில் நாங்கள் எங்களுக்கு உணர வரும், ஐயோ நம்ம கொஞ்சம் லைட்டாக குண்டா இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ணுவோம்னா, அடுத்த நாள் உடனே பயங்கரமா இந்த ஃபிட்னஸ் வீடியோலாம் எங்க ஃபேமிலி குரூப்ல என்ன ஆகுதுன்னா, எங்களோட ஒரு சொந்தக்காரன் எங்க மாமா ரெகுலரா ஒரு மைல் தூரம் ஒரு வீடியோ பார்த்து நடக்கிறாரு. அவர் நடக்க ஆரம்பிச்சோட என்ன ஆச்சுன்னா, உடனே அடுத்து எங்க இன்னொரு கசின் நடக்க ஆரம்பிச்சாரு, எங்க அம்மா அப்பா நடக்க ஆரம்பிச்சாங்க, எங்க பெரியவங்க அபிஷேக் இந்த குரூப்ல இருக்கான், அவன் நடக்க ஆரம்பிச்சான். எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சு வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. உடனே பார்த்தோன்னே என்ன பண்ணோம், நாங்களும் எஸ் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு நடக்க ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷத்துல எனக்கெல்லாம் மூச்சு நின்றுச்சு. ஐயோ நடக்க முடியலையேடா அப்படின்னு. நம்ம ஒரு காரியத்தை நம்ம இதுல நம்ம பிராக்டிஸ் பண்ணி நம்ம இறங்கி நம்ம அதுல நடைமுறையில நம்ம காரியங்களை செய்யும் போதுதான் நம்மளால என்ன முடியுன்றதை நம்ம காணுகிறோம். நம்மளால என்ன முடியும், what is our expandability is we can only see that when we try things out. So நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு, அது எப்படி வளர செய்யணும் அப்படின்னு பார்த்தா, James 1:2-3 God says it in a beautiful fashion. He says, count it all as pure joy when you fall into various trials, knowing that the testing of your faith produces patience. சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சோ ஏன் ஆண்டவர் நம்மளோட விசுவாசம் வளரணும்னா உன்னை நான் டெஸ்ட் பண்ணதான் உனக்கு தெரியும் அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்றாரு? ஏன் ஆண்டவர் தெரியாதா நம்ம வாழ்க்கையில விசுவாசம் எவ்வளவு இருக்குன்னு ஆண்டவர் தெரியாதா? நம்மள படைச்ச ஆண்டவருக்கு நமக்குள்ள எவ்வளவு விசுவாசம் கொடுத்துருக்கு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஆண்டவர் விசுவாசத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. இந்த விசுவாசம் ஒருத்தருக்குள்ள வேலை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணும், அதை நம்ம அதை நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் இது உன்னை ஒரு வேரியஸ் டெஸ்ட் உன்னை சோதித்து பார்த்தாதான் தெரியும் உனக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கும்னு ஆண்டவர் தெரியும் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்றாரு. ஏன் ஆண்டவர் இப்படியாக சொல்றாரு? ஏன் ஆண்டவருக்கு நமக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு தெரியாதா? நம்மளை படைச்ச தேவனுக்கு ஆண்டவர் நம்ம கிடியனுக்குள்ள நான் எவ்வளவு விசுவாசம் கொடுத்திருக்கேன், பாஸ்டர் ஞானசேகருக்குள்ள எவ்வளவு விசுவாசம் கொடுத்திருக்கேன் ஆண்டவர் தெரியாதா? கிடையாது. இது மூலமாக ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா,
இந்த ஏன் நம்மளை இந்த இந்த ஒரு ஒரு பயிற்சி மூலமாக, ஒரு டெஸ்ட் மூலமாக, நம்மள ஒரு ஒரு கஷ்டமான ஒரு பாதை மூலமாக செல்லும் போது நம்மள ஏன் ஆண்டவர் இதுக்குள்ள அனுமதிக்கிறாருன்னா, இது மூலமாக தான் நம்ம உணரப்படுவோம் நமக்குள்ள எவ்வளோ ஆண்டவர் நம்பிக்கையை வச்சிருக்காருன்னு. நமக்குள்ள நம்பிக்கை எவ்வளவு இன்னும் கிரியை செய்துன்றது அப்பதான் நம்ம காண முடியும். அப்பதான் நம்மளுக்கே தெரியும். ஏன்னா இப்ப நம்ம டெய்லி நான் அந்த 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் தெரியும், ஓகே வாவ், எனக்கு 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். அடுத்து நான் ஒரு வாரம் நான் பண்ணும்போதுக்கு அப்போதான் எனக்கு கண்டுபிடிச்சேன், ஓ பரவாயில்லையே, நான் 1 மைல் நான் 2 மைல் தூரத்துக்கு என்னால் நடக்க முடியும்னு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ நமக்குள்ள விசுவாசம் எப்போ நம்மளுக்கு தெரியப்படும்னா, ஆண்டவர் நம்மளை சோதித்து பார்க்கும்போது தான் நம்மளுக்குள்ளேயும் எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு தெரியப்படும். அதே மாதிரி இன்னொரு காரியம் என்னன்னா, when do we know that faith works in us is only when we test our faith. God tests our faith, we will know how God works in us. And இது நம்மளும் மூலமாகவும் இல்ல, நம்ம மூலமாக பிறருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம விசுவாசத்தின் வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிளாக வைக்கிறாரு. நம்ம எவ்வளவு அதிகமாக ஆண்டவரை நம்பி நம்ம வாழும் போது, விசுவாசத்து வாழும் போது, நம்ம மூலமாக பிறரும் ஆண்டவர் என்ன பண்றாங்க, நம்மளை பார்த்து நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு வேத புத்தகமாக இருக்கிறோம். ஒரு சொல்லப்படாத ஒரு காஸ்பல், ஒரு வே ஆஃப் சால்வேஷன் ஃபார் தி நெக்ஸ்ட் பர்சன் டு பிலீவ் இன் அஸ். ஸோ ஏன் இதை இன்னும் ப்ரூவ் பண்றதுக்கு யோபு 7:17-18 ஆண்டவர் சொல்றாரு, what is mankind that you make so much of them, that you give them so much attention, that you examine them every morning and test them every moment. இது ஒரு ரொம்ப உணர்ந்த ஒரு மனிதன் சொல்றாரு, ஆண்டவரே எல்லா தருணத்திலும் ஆண்டவரே நீங்க என்ன பண்ணி பாக்குறீங்க, சோதித்து ஏன் பாக்குறீங்க ஏசப்பா, என் மேலவே நீங்க இவ்வளவு கரிசனையாக நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றது யோபு இந்த இடத்துல பேசப்படுறாரு. நம்ம வாழ்க்கையில, நம்மளோட பர்சனல் வாழ்க்கையில நம்ம வளரணும், நம்ம இன்னும் விசுவாசத்துல நம்ம இன்னும் கிரியை செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் காட் டெஸ்ட்ஸ் our faith. ஆண்டவர் நம்மளை சோதித்து பார்க்கும்போது நம்ம விசுவாசத்தை வளருகிறோம். நான் இப்ப அடுத்த ஒரு 4 காரியம் ஆண்டவர் எப்படி நம்மளை விசுவாசத்துல சோதிக்கிறாரு, இது மூலமா நாங்க எப்படி வளர முடியும்ன்ற காரியங்களை பார்த்து நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல் காரியமாக, ஆண்டவர் என்னை விசுவாசத்துல எப்படி சோதிக்கிறார்னா, என் வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிற டிஃபிகல்டிஸ் மூலமாக, அதாவது நம்மளுக்கு வர கஷ்டங்கள் மூலமாக, நம்மளுக்கு வர ஒரு பாதை மூலமா, ஒரு கஷ்டமான பாதை மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா, நம்ம விசுவாசத்தை வளர்க்கிறாரு. 1 பேதுரு 1:6 படிக்கலாம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். இந்த பக்கத்துல எழுதப்பட்டிருக்கு, that the genuineness of your faith is being tested here. மீனிங் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு ஜெனுவனா இருக்கிறோன்றது ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்ம டெஸ்ட் பண்ணி ஆண்டவர் நம்மள பாக்குறாராம். நம்ம விசுவாசம் அது மூலமாக வளர்றது ஆண்டவர் இதுல ஆண்டவர் சொல்றாரு. சோ நம்ம வாழ்க்கையில ஏறெடுக்கிற எல்லா காரியமும் ஆண்டவர் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். It is everything that happens in our life is God filtered things that happen in our lives. Nothing happens by accident. But there are times in which God customs things for us. ஆண்டவர் நம்மளுக்காக சில காரியங்களை சொல்லி கொடுக்கணும்னு சில காரியங்களை அனுமதிக்கிறாரு. இதே மாதிரிதான் யோனா வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிச்சாரு. யோனா வாழ்க்கையில ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லி பார்த்தாரு. முதல்ல சொல்லி பார்த்தாரு, தம்பி சொல்றது கேளுப்பா, நீ அந்த ஊருக்கு போப்பா, இந்த ஊருக்கு போகாதப்பான்னு சொல்லி பார்த்தாரு. இவன் கேட்கல. கரெக்டா அந்த போட்டு ஏறும் போது ஆண்டவர் சொல்லி இருந்துருவேன், அவருக்கு நினைவு கொடுத்துருக்கலாம். அப்பவும் இவர் கேட்கல. படகுல ஏறினதுக்கு அப்புறம் பயங்கர புயலுக்கு அப்புறமும் அவர் என்ன பண்ணல, நல்லா தூங்கிட்டு தான் இருந்தாரு. கரெக்டா மீன் வயிற்றுக்குள்ள போகும்போது யோனா 2:7 எழுதப்படுது, when my life was slipping away I remembered God. யோனா 2:7 சொல்றேன், என் வாழ்க்கை என்னை விட்டு விலகும் போது தான் நான் என்ன பண்ணேன், என் தேவனை நான் என்ன பண்ணேன், நான் யோசித்தேன், I remembered my God அப்படின்னு இந்த பகுதியில் எழுதப்படுது. இந்த மாதிரி ஒரு லைஃப் டிசிஷன் நம்மளுக்கு வர வேண்டாம். நம்ம ஒரு கஷ்டமான பாதையில போகும்போது கடவுளை நம்ம மறந்துட வேண்டாம்.
ஏன்னா இந்த கடவுள் நம்மளை கைவிட்டு போல. ஏன்னா சில நேரம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவரு நம்மளோட கூட இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குறாரு. ஏன் இதை அனுமதிக்கிறாரு? ஜோனாக்கு அந்த ஃபீலிங் கொடுத்தாரு. நான் உன்னோட கூட இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னா அப்போதான் நம்ம உணர்வோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தேவைப்பா, என் வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு தேவைன்றது நம்ம அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக உணர்கிறோம். ஐசாயா 48:10, ஐசாயா 48:10, I have refined you through not as a silver, I have tested you through the furnace of affliction. ஆண்டவர் நம்மளை எப்படி சோதித்து பார்க்கிறாரா, ஒரு ஃபர்னஸ், ஒரு தங்கத்தை எப்படி ஒரு ஸ்மித் வந்து எப்படி அதை உருக்கி எப்படி அதை பியூரான தங்கத்தை வெளியே எடுப்பானோ அது மாதிரி ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாராம், சோதித்து பார்க்கிறாராம். இந்த ப்ராசஸ் ரொம்ப பயங்கர கஷ்டமான காரியமா இருக்கலாம். ஆனா இந்த ப்ராசஸ் வழியாக நம்ம செல்லும் போது, இந்த ஒரு கஷ்டமான பாதை மூலமாக செல்லும் போது நம்ம வெளியே வரும்போது இதோட எண்ட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மள ஒரு பியூரான தங்கத்தை போல மாத்துக்கிறார். நான் ரீசெண்டா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஜிஆர்டி கடைக்கு போயிருந்தேன். ஏன் போனேன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா தேவையில்லாம என் பர்ஸ்ல ஒரு பெரிய ஒரு ஓட்டை விழுந்துருச்சு அன்னைக்கு. ஸோ ஆனா அன்னைக்கு போகும்போது தான் நான் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, டக்குன்னு நாங்கள் கொண்டு போன கோல்டு என்ன பண்ணாங்க, என் கண்ணு முன்னாடியே அடிச்சு என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன ஒரு பல்ப் மாதிரி ஆகினாங்க. அப்புறம் அந்த ஸ்மித் என்ன பண்ணாரு, அதை வந்து ஆசாரியர் என்ன பண்ணாரு, அதை வந்து நெருப்புல போட்டு அதை அப்படியே பயங்கரமா உருக்குனாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் ஒரு இன்ஜினியரா இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட கேட்டேன், இதுல நீங்க இப்படி உருக்குறீங்களே, இதுல இருக்கிற இந்த கலப்படை, இதுக்குள்ள இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் எப்படி வெளியே வரும்? ஹவு டஸ் த இம்பியூரிட்டிஸ் இன் திஸ் கோல்ட் கெட் ரிமூவ்ட் ஃப்ரம் திஸ் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இது வந்து இந்த ஒரு நெருப்புல போடும்போது என்ன பண்ணுமா, அதிகமாக இது பேர்ன் ஆக என்ன ஆகும்னா இதுக்குள்ள இருக்க இம்பியூரிட்டிஸ் என்ன ஆயிருமா, அழகாக பேர்ன் ஆயிருமா. எனக்கு எப்போ தெரியும், சரி ஓகே ஜி உங்களுக்கு எப்போ தெரியும் இதுல எப்படி இந்த இருக்க இம்பியூரிட்டிஸ் வெளியே போகும் அப்படின்னு தெரியும் போது நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, இதுக்குள்ள எப்போ என்னோட ரிஃப்ளெக்ஷன் அந்த கோல்ட்ல தெரியுதோ அப்போ எனக்கு தெரியும் ஒரு தங்கம் அழகாக ரிஃபைன் ஆகி ஒரு அழகாக பியூரான தங்கம் வெளியே வருதுன்னு எப்போ தெரியும்னா என்னோட ரிஃப்ளெக்ஷன் அதுல தெரியும் போதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதே மாதிரிதான் கடவுளும் நம்மளை என்ன பண்றாரு, இது மாதிரி ஒரு அழகான ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறாரு. இதுல கொண்டு போக ஆண்டவர் இது மூலமாக கொண்டு போற காரணம் என்னன்னா அவரோட சாயல் என் பிள்ளைங்க மேல தெரியணும்னு ஆண்டவருக்கு ஆசைப்படுகிறாரு. God wants his image, his reflection on our lives. That is the reason why he allows to burn all the impurities which are there in our lives. So இந்த ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையில ரொம்ப கடினமான காரியமா இருக்கலாம். ஆனா இது வர எண்ட் ரிசல்ட் வந்து இஸ் a beautiful end result. But how do I respond? இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்? நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான பாதையில போறேன் கிரியன், உண்மைதான் கிரியன், ஆனா நான் இந்த மாதிரி காரியத்துல நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், இதுக்கு என்னோட ரெஸ்பான்ஸ் எப்படியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதே வசனத்துல ஜேம்ஸ் 1:2 சொல்றாரு, கன்சிடர் திஸ் as pure joy அப்படின்னு சொல்றாரு. சில பேருக்கு நம்ம இந்த நிலைமையில ஏன்டா நான் கஷ்டமான பாதையில போறேன், இது நான் வந்து எப்படா சந்தோஷம்னு நினைக்க முடியும்? But God says even in that position this disciple writes, consider this as pure joy. What is pure joy? எப்படி நான் இது சந்தோஷமா என்ன முடியும்? That I have to be thankful for. The God means that I have to be thankful in whatever way in which God is leading you. Meaning our response has to be being thankful in through these difficulties. ஆண்டவர் நம்மள ஒரு நன்றி செலுத்துற இருதயத்தோட ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம இந்த பாதையில செல்லும் போது நன்றி செலுத்துற இருதயத்தோட இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா இதுல ஒரு பேசிக் ஃபேக்ட் என்ன, நம்ம ஏன் நன்றி செலுத்த முடியும் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், ஏன்னா இந்த கஷ்டமான பாதையில கடவுள் நம்மளை விட்டு விலகல. God is with us. நான் என்னை படைத்த தேவன் என்னோட கூட இருக்கிறார். நான் கடினமான பாதையில நான் செல்லும் போதும் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். ரெண்டாவது காரியம், எனக்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. என்னை போய் நடுவுல போய் ஒரு கஷ்டமான பாதையில போய் என்னை விட்டுட்டு என்னை நடுவுல விட்டுற போற ஒரு தேவன் இல்லை. என்னை கண்டிப்பாக அக்கறைக்கு என்னை என்ன பண்ண போறாரு, ஆண்டவர் என்னைய செலுத்துகிறார், என்னை கொண்டு போய் சேர்க்கிறார். அதே மாதிரி மூணாவது காரியம், இந்த ஒரு ப்ராசஸ், ஏதாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது மூலமா ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்காரு. நாலாவது காரியம், இந்த ஒரு கஷ்டமான பாதையில நம்ம செல்லும் போது
ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுகிறார். God's purpose is greater than the plan or the problem or the difficulties I'm going through right now. ஆண்டவரோட சித்தம் இந்த கடினமான பாதையில செல்கிறோமோ, இந்த கஷ்டமான பாதையில செல்றது அதிகமா, இதுக்கு மேலேயும் அதிகமான ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காராம், நம்ம மேல வச்சிருக்காராம். It is not because God takes joy in when we walk through difficulties. God makes us as a pure gold when we walk through these difficulties and trials. God refines us. இந்த மாதிரி ஒரு கடினமான பாதையில நான் சென்று போய் நான் அடுத்த சைடில் வரும்போது ஆண்டவர் என்னை சுத்த தங்கத்து போல என்னை மாத்துக்கிறாரு. எனக்குள்ள என் வாழ்க்கையில என் வாழ்க்கையை அழிக்கிற எல்லா பாவத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளியே தள்ளுகிறாராம். இப்போ ரீசெண்டாக ஒரு தேவ மனிதன் ரவி சக்ரேஸ்னு ஒரு அங்கிள் வந்து இறந்து போனாங்க. அவர் ஒரு பயங்கர வல்லமையான தேவ ஊழியக்காரன். ஆனா அவ்வளோ அழகான ஒரு ஊழியக்காரன் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஒரு ரொம்ப பயங்கரமான கொடுமையான ஒரு கேன்சர்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் இந்த அங்கிள். ஆனா அவங்களோட ஃபியூனரல் சர்வீஸ்ல அவங்க பொண்ணு சொல்றா, இவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எந்த கஷ்டத்துலயும் இல்ல, ஆண்டவர் ஏன் இது என் வாழ்க்கையில ஏன் அனுபவிச்சாருன்றத அவர் சொல்லவே இல்லையா. ஒரு இன்ஸ்டன்ஸ்லயும் ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில இதை அனுமதிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, ரவி சக்கரே சொல்லவே இல்லையா. இந்த மூலமாக காரியத்துல நம்ம ஆண்டவர் நம்மளை கஷ்டமான பாதையில் நம்ம செல்லும் போது நம்மளுக்கு இப்ப நம்ம உணர மாட்டோமா இருக்கலாம், ஆனா இது முடியும் போது நம்ம கண்டிப்பாக உணர்வோம். இன்னைக்கு ரவி சக்கரேஸோட வாழ்க்கை மூலமாக பல பேர் வந்து அவர் வாழ்க்கை மூலமாக இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவரோட ஃபியூனரல் சர்வீஸ் மாத்திரம் எவ்வளவு மில்லியன் மக்கள் பார்த்திருக்காங்க. அந்த மெசேஜ் ஆஃப் ஹோப், அந்த மெசேஜ் ஆண்டவர் என்னை கடினமான பாதையில கொண்டு போகும்போதும் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாருன்ற அந்த மெசேஜ் ஆஃப் ஹோப் எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு நான் வந்து ஒரு கஷ்டமான பாதையில என் வாழ்க்கையில நான் செல்லும் போதும் எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட மாம், அவங்க வந்து கேன்சர்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எனக்கு ஒரு அழகான ஒரு கடிதத்தை எனக்காக எழுதினாங்க. கிடியன், உன் விசுவாசத்தை நீ விட்டுறாத, மூலமாக நீ போவன்றது ஆண்டவர் அழகாக ஆண்டவர் உன்னை காத்துக் கொள்வாருன்றத அவங்க எழுதி கொடுத்தாங்க. நம்ம கடினமான பாதையில போகும்போது ஆண்டவர் கண்டிப்பா நம்மளோட கூட இருக்கிறார். போற ப்ராசஸ் கஷ்டமா இருக்கலாம், ஆனா இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம வெளியே வரும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாத்துக்கிறாரு. இந்த கடினமான ப்ராசஸ்ல நம்ம போகும்போது நம்ம ஆண்டவருக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும். இந்த நேரத்தில் நான் ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்களே உங்க செல்ஃபாக நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். how quickly do I praise God when things go wrong? நான் எவ்வளவு சீக்கிரமாக நான் இந்த மாதிரி பாதையில போகும்போது நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்க துதிக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய 0 போட்டுக்கோங்க. இல்ல நான் சில நேரம் ஆண்டவரை துதிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் போட்டுக்கோங்க. இல்ல நான் துதிக்கிறத என் வாழ்க்கையில நான் ஒரு ஹேபிட்டாக வச்சிருக்கேன் கிடியன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10 மார்க் போட்டுக்கோங்க. இது எல்லாமே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். நம்ம ஒரு யோசித்து ஆராய்ந்து நம்மளுக்கே நம்ம போட்டுக்கிற மார்க். இது நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா நம்ம கஷ்டமான பாதையில் நம்ம எங்க இருக்கிறோம் நம்மளுக்கு இதை காட்டுது. So it is important what is our attitude when God tests our faith through difficulties and trials. The second thing that I want to talk to you today is how does God test our faith through demands? Meaning ஆண்டவர் நம்மளுக்காக நிறைய கட்டளைகளை கொடுத்திருக்காரு வசனத்துல. அதாவது நியூ டெஸ்ட்மெண்ட்ல மாத்திரம் ஆண்டவர் 1000க்கு அதிகமான கமாண்ட்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப பேசிக் கமாண்டா இருக்கும். டோன்ட் வரி அபவுட் எனிதிங் அப்படின்ற ஒரு பேசிக் கமாண்டா இருக்கலாம். நீ எதுக்காக நீ கவலைப்படாதன்னு இருக்கலாம். இல்ல நீ உன் பிறரை நீ நேசின்னு ஆண்டவர் கமாண்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இல்ல நீ வந்து அடுத்தவங்களை நீ மன்னிக்கணும்னு ஆண்டவர் கமாண்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யறோமா? இல்ல சில நேரம் செய்யறோமா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி காரியங்களை நம்ம பின்பற்றும் போதோ இதை நம்ம கடைபிடிக்கும் போதோ ஆண்டவர் நம்ம மூலமாக அதிகமான ஒரு நன்மையான காரியங்களை நம்ம மூலமாக செய்கிறார். நான் நேத்து வந்து ஒரு தேவ மனிதன் வந்து லெபனன்ல இருந்து ஒரு போதகர் ஒருத்தர் வந்து பேசினார். அந்த ஒரு ஜூம் கால்ல அவர் வந்து நான் ஆக்சுவலா நம்ம குரூப்ல கூட அந்த இன்வைட் ஷேர் பண்ணியிருந்தேன். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வெரி புவர் முஸ்லிம் பாய். ஆண்டவர் வந்து அவர் வந்து ஒரு சண்டே ஸ்கூலுக்கு கொண்டு போய் அவரை வந்து அழகாக சேவ் பண்ணி அவர் என்ன பண்றாரு, ஒரு தேவ ஊழியக்காரனாக மாறுறாரு. ஆனா என்ன பண்றாரு,
தேவ மனிதனாக மாறுறாரு. மாறினோன்னு அவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் வந்து அவரை ஊழியத்துக்காக அழைத்திருந்தாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, டைரக்டா இல்ல நான் வந்து பிசினஸ் பார்க்க போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ்ல போறாரு. பிசினஸ்லயும் அவர் படிப்படியா வளர்ந்தாரு. ஆண்டவர் ஆனா திரும்பவும் அவருக்கு வாழ்க்கையில வந்து சொல்றாரு, முகமது நான் உன்னை வந்து ஊழியத்துக்காக அழைத்திருக்கேன் மகனே அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் அவர் சொன்னதை எல்லாத்தையுமே காதுக்கு வாங்காம என்ன பண்றாரு, இல்ல பிசினஸ் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் அதிகமாக நான் மிஷினரிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன், ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே பெரிய அடி அடிச்சார் ஆண்டவர். அவர் வந்து எவ்வளவு $1 மில்லியன் வச்சிருந்தேன், ஒரே நாள்ல நான் $78,000 டெப்ட்ல போயிட்டேன், என்னால என்னை ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு ஜெயில அரெஸ்ட் பண்ணும் போது தான் தெரியும், ஆண்டவர் என்னைய நீ நோக்கி பாரு அப்படின்னு எனக்கு ஆண்டவர் திருப்பி உணர்த்தினாரு. நான் என்ன பண்ணேன், திருப்பி வெளியே வந்ததுக்கு அப்புறம் என் மனைவி கிட்ட சொன்னேன், நம்ம கிளம்பி போறோம், நம்ம வந்து என்னை ஆண்டவர் லெபனனுக்கு திருப்பி என்னோட சொந்த ஊருக்கே கூட்டு போயிட்டு ஆண்டவர் என்னை அங்க வந்து எனக்காக ஊழியம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட சொன்னாங்களா. மனைவி சொன்னா, நீ பைத்தியக்கார மாதிரி பேசுறியா, நம்மளுக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்க, 5 பிள்ளைங்களை நம்ம எப்படி பார்த்துப்போம், நம்ம எப்படி அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் வந்து ஆண்டவர் சொன்னதை நான் என்ன பண்ண போறேன், கீழ்ப்படிய போறேன்றது அவங்க மனைவி கிட்ட அவர் பகிர்ந்து கொண்டாராம். நான் ஆண்டவரை நம்பி அந்த இடத்துக்கு போகும்போது அவரை தாங்கின அந்த மினிஸ்ட்ரி ஆர்கனைசேஷன் வந்து அவருக்கு வெறும் $300 தான் கொடுத்தாங்களாம். அந்த ஊர்ல நீங்க வாழணும், உங்களுக்கு உங்களோட சாப்பாடுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைன்னா மினிமம் ஒரு $1000 தேவைப்படுமா. ஆனா இவர் கொடுக்கப்பட்டது வெறும் $300. இவர் வந்து இவரும் மனைவி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். ஆனா என்னை கொண்டு போற தேவன் என்னை என்ன பண்ணுவாரு, என்னை வழி நடத்துவாரு, எனக்கு அவர் மேல விசுவாசம் இருக்குன்னு என்ன பண்ணாராம், இவரு அந்த இடத்துல சொன்னாராம். இவரு அங்க போயிட்டு அவங்க 5 பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு போய் சேர்க்கும் போது கேட்டா அவங்க ஸ்கூல்ல சொன்னாங்களா, ஒரு பிள்ளைக்கு தலைக்கு $1000, $5000 நீங்க செலுத்துனீங்கன்னா உங்க பிள்ளைக்கு நாங்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இலவச உங்க பிள்ளைக்கு வந்து நாங்க வந்து படிப்பு கொடுப்போம், உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் வந்து வீட்டுல உட்காந்து ஜோம் பண்ணாராம், ஏசப்பா எப்படி என்னால முடியும், என்னால எப்படி $5000 செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் ஜோம் பண்ணிட்டு அடுத்த நாள் திருப்பி அவங்க ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டு இருந்தாங்களாம். ஸ்கூலுக்கு போனாராம். ஸ்கூலுக்கு போனோடனே அவங்க அந்த அது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலா இருந்ததுனால அவர் சொன்னாராம், சார் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறதுனால, நீங்க ஒரு தெய்வ மனிதனாக இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், ஒரு கன்செஷன் தரோம், ஒரு $2500 நீங்க செலுத்தினா போதும், உங்க பிள்ளைங்களுக்கு நாங்க இங்க படிப்பு தரோம் அப்படின்னு சொன்னாராம். இவர் மனசுக்குள்ளே யோசிச்சிருந்தாராம், ஆண்டவரே என்கிட்ட $2500 இல்லையே ஏசப்பா, நான் எப்படி என் பிள்ளைங்களுக்கு நான் படிப்பு நான் இந்த இடத்துல இந்த ஸ்கூல்ல நான் எப்படி அட்மிஷன் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு அந்த டீச்சருக்கு அந்த கூப்பிட்டு அந்த பிரின்சிபல் கேட்டாங்களா, சரி உங்க மனைவி என்ன பண்றாங்க பிரதர், அவங்க மனைவி என்ன இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அவர் வந்து நாங்க இருந்த பழைய ஊர்ல அவங்க டீச்சரா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, உடனே டீச்சர் என்ன பண்ணாங்க, டீச்சரா சரி அவங்கள ஒரு இன்டர்வியூ கூப்பிடுங்க, அவங்கள நாங்க பாக்குறோம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு பாக்குறோம்னு சொன்னேன். மனைவி இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்களாம். இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க மனைவி ரொம்ப தேம்பி அழுதுட்டே வந்தாங்களாம். வெளியே அழுதுட்டு வந்து அவங்க புருஷன்ட்ட சொன்னாங்களாம், ஐயோ நான் ஆண்டவரை விசுவாசிக்காம போயிட்டேனே முகமது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அற்புதமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யறாரு, அவரு கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி அற்புதமான காரியத்தை செய்யறாருன்றத சொன்னாங்களாம். இவர் சொன்னாரு, எனக்கு இந்த சஸ்பென்ஸ் எனக்கு சொல்லு, நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாராம், அவங்க மனைவி சொன்னாங்களாம், எனக்கு $800 கொடுத்து எனக்கு ஒரு வேலையும் அந்த ஸ்கூல் கொடுத்துச்சு, என்னோட எல்லா 5 பிள்ளைங்களுக்கும் இலவசமாக ஆண்டவர் படிப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு, படிப்பு எல்லாம் இலவசம்னு சொல்லிட்டாங்களாம். நம்ம ஆண்டவரை எப்படி தினமும் விசுவாசிக்கும் போது, நம்மளோட தினமும் அவரை நம்பும் போது நம்ம விசுவாசம் அதிகமாக வளருது. ஸோ எக்ஸடஸ் 16:4 ஆண்டவர் அவரோட மக்களையும் என்ன பண்றாரு, தினமும் அவங்களோட மண்ணாக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் வந்து அவங்கள வந்து விசுவாசிக்க வைக்கிறாரு. அந்த வசனத்துல எக்ஸடஸ் 16:4 எழுதப்பட்டிருக்கு, enough manna for the day and I will test them ஆண்டவர் சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம அந்த I will test themன்ற வார்த்தையை நம்ம சர்க்கிள் பண்ணோம்னா, அது தமிழ்ல ஆண்டவர் அவங்களை சோதித்தாருன்னு எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் வந்து அவங்களை தினமும் ஆண்டவர் for every day நம்ம ஆண்டவரை எப்படி ட்ரஸ்ட் பண்றோம்னு ஆண்டவர் அவங்களை அந்த இடத்துல என்ன பண்ணாரு, அவங்களை சோதிச்சு பார்த்தாரு. நம்ம ஆண்டவரை தினமும் நம்ம எப்படி நம்ம நம்புகிறோம், நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கு, தேவனை தினமும் நம்புறதுல நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு. ஆபிரகாமுக்கு அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய்
ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். நம்மளும் இந்த இப்போ ஒரு கொரோனா டைம்ல இருக்கோம். இப்போ வந்து என் மனைவி வந்து சில நேரம் போய் என்னை வந்து போய் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, ஒரு வாரத்துக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்வா. ஸோ நான் ஒரு வாரத்துக்கு நான் நிறைய வாங்கிட்டு வந்துடுவேன். கடைக்கு போகும்போது நான் அழகாக ஒரு லிஸ்ட் வச்சிருப்பேன், இதுதான் வாங்கணும், ஒரு 10 காரியம் தான் வாங்கணும்னு போவேன். ஆனால் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தா 20 காரியம் வாங்கிட்டு வந்து நிற்பேன். என் மனைவி கேட்பா, உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வந்து தேவையில்லாதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பா. இல்லை இல்லை இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், ஒரு டப்பா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுடர் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அவன் சொன்னா, எதுக்கு இந்த பவுடர் வாங்கிட்டு வந்தீங்க, போய் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இல்லை இல்லை இந்த பவுடர் கண்டிப்பாக தேவை அப்படின்னேன். உடனே அவன் சொன்னா, ஒரே நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு ஃப்ரிட்ஜை திறந்து, நான் அதுக்கு முன்னாடியே அதே பவுடரை வாங்கியிருக்கேன், சீலை கூட திறக்கல. பாதி நேரம் நம்மளுக்கு என்ன தேவைன்றது ஆண்டவர் அழகாக அறிந்திருக்காரு. நம்மளுக்கு தினமும் தினமும் ஆண்டவர் விசுவாசித்து நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது அதோட நன்மையை நம்ம வாழ்க்கையில காணுகிறோம். ஆபிரகாமோ 75 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, தம்பி நீ கிளம்பு, நான் அவனை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் வந்து கேட்டிருக்கலாம், ஆண்டவரே என்னை எங்க கொண்டு போறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆண்டவரே நான் போய் நான் அந்த இடத்துக்கு போய் நான் சேர போறேன். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நான் உனக்கு காட்டுறேன், நீ வருத்தப்படாத அப்படின்னு இருப்பாரு. ஆண்டவரே எனக்கு எப்போ தெரியும் நான் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன் அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, தம்பி நீ போய் சேர்ந்த போது நான் உனக்கு சொல்வேன் நீ எங்க ரீச் ஆயிருக்க அப்படின்னு. நம்ம சில நேரம் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, நான் பர்சனலா ஒரு இடத்துக்கு கிளம்பி போறேன் அப்படின்னால நான் வந்து கண்டிப்பா என் கூகுள் மேப்ஸ்ல ஆன் பண்ணாம நான் எங்கேயுமே கிளம்ப மாட்டேன். ஏன்னா பாதி நேரம் எங்கேயாவது தப்பான ஒரு முட்டு சந்தில் போய் நின்னோட பக்கத்துல இருக்க சீட்ல இருக்க ஆட்களோட திட்டம் என்னால வாங்க முடியாது. அதனால நான் டைரக்டா எப்பவுமே ரூட் போட்டு, அதுவும் என் மனைவி கிட்ட எல்லாம் நான் வந்து சில நேரம் கோவப்படுவேன். அதாவது இந்த ஒரு லெஃப்ட், அந்த மேப்ல வர லெஃப்ட எனக்கு காதுல சொல்லனா நான் வந்து கோவப்படுவேன். ஆனா ஆண்டவர் நம்ம தினமும் ஒரு ரிஸ்க் எடுக்க வைக்கிறார். Our faith walk is a risk, but this risk has reward. நோவா ஆண்டவர் சொன்னாரு, ஒரு டெசர்ட்டுக்கு நடுவில் இருந்து என்ன தெரியுமா சொன்னாரு, ஒரு பெரிய பேழையை கட்டுப்பா அப்படின்னாரு. நோவா கீழ்ப்படிஞ்சான். How does God test our faith? He tests our faith through demands. What does he want us to do is obey him immediately. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அவர் கொடுக்கிற கட்டளைகளை இமிடியேட்டாக விசுவாசித்து அது கீழ்ப்படினோன்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலைவெளியும் I'm going to post you another evaluations, ஒரு 3 கேள்விகளை நான் கேட்க போறேன். How do I do when God tells me to do? That and the next questions போடுங்க. ஆண்டவர் சில நேரம் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை சொல்லும் போது நான் உடனே செய்கிறேனா, இல்ல நான் எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் போது தான் நான் செய்வேன் கிடியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு 0 போட்டுக்கோங்க. இல்ல நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் செய்யறேன் கிடியன் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு 5 போட்டுக்கலாம். இல்ல நான் ஆண்டவர் சொல்லும் போது நான் இன்ஸ்டன்ட்ல ஆண்டவர் சொன்னோன்னே நான் செய்யறேன், கேள்வி கேட்காம செய்யறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு 10 மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம இது மூலமாக நம்மளோட விசுவாசத்தை வளர செய்ய வைக்கிறார். அவருக்கு நம்ம தினமும் அவரை நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம விசுவாசம் வளருகிறது. 3வது காரியமாக, God tests our faith through our money. நான் வந்து இந்த டின்னு எழுதுறதுனால டைம்னு எழுதியிருக்கேன். பட் ஆண்டவர் இது நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்க ஒரு பெரிய ஒரு விசுவாசத்து பரீட்சை. ஏன்னா நம்ம பர்ஸை திறக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பாதி நேரம் நம்ம என்ன ஆயிரும், நம்ம கையை மாட்டிக்கும். ஆண்டவருக்கு தெரியும் ஒரு ஸ்பெஷல் நர்வ் நம்ம எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கு. அதாவது நம்ம பர்ஸ்ல இருந்து நம்ம இருதயத்து வரைக்கும் ஒரு அழகான ஒரு நர்வ் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, நம்ம காசை அவன் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோன்றது ஆண்டவர் என்ன பண்றாரு, பிரியமாக இருக்கிறாரு. லூக் 16:11 எழுதுனுக்கு, so if you have not been trustworthy in handling worldly wealth, who will trust you with true riches? ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்ம பணத்து மூலமாக ஆண்டவர் நம்மள என்ன பண்றாருன்னா சோதித்து பார்க்கிறாரு. நம்ம எவ்வளவாக ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறாரு. நம்மளுக்கு கையில கொடுக்கப்பட்ட இந்த பணத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த காசுல நம்ம எப்படி ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோன்றது பார்க்கிறாரு. நம்ம எவ்வளவாக உண்மையாக இருக்கிறோமோ அதுக்கு ஏற்றபடி ஆண்டவர் நம்மளுக்கு அதிகமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ட்ரெஷர்ஸ், ஹெவன்லி ட்ரெஷர்ஸ் ஆண்டவர் தருகிறாரு. இந்த மூலமாக இந்த ப்ராசஸ்ல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்ம அவர் மேல இன்னும் அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணணும்னு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். இதுல நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஏன்னா
ஏன்னா நான் எங்க அம்மா அப்பா வந்து இந்த குரூப்ல இருக்காங்கன்னு சொல்ல, நான் அவங்க மூலமாக நான் ஒரு அழகாக ஒரு கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எங்க வீட்டில் எப்பவுமே ஒரு பாக்ஸ் இருக்கும். ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து எங்க பீரோல எங்க டாடி மம்மி எப்பவுமே வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து என்னன்னா, அது வந்து இட்ஸ் காட்ஸ் மணி அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வர காசுல அவங்க அந்த டைத் எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த பாக்ஸ்ல போட்டுருவாங்க. என்னதான் வீட்டுல கஷ்டமா இருந்தாலும் அந்த பாக்ஸ்ல இருந்து காசு எடுக்காத, அந்த பாக்ஸ்ல இருந்து காசு எடுக்க கூடாதுன்ற ஒரு பிரின்சிபல் எங்க வீட்டுல நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அப்படி ஃபாலோ பண்ண ஒரு பிரின்சிபல்னால எங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஒரு குறை இல்லாம ஆண்டவர் அழகாக நடத்தியிருக்காரு. அந்த பிரின்சிபலை நான் என் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் அதிகமான மிரக்கல்ஸை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நானும் ஜெனியும் அதை ஃபாலோ பண்றோம். நாங்க ரெகுலரா எங்க டைத்தை நான் தேவனுக்கு நான் என் 10ல் ஒரு பாகத்தை நான் எடுத்து கொடுக்கும் போது ஆண்டவர் அதை எப்படி அங்கீகரிக்கிறாருன்னு அதை நான் என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன். எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, ஐயா உங்களுக்கு குழுக்கள் முறையில வந்து வண்டி கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு ஹாண்டா பைக் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்களால நம்ப முடியல. சின்ன விசுவாசம். ஆண்டவர் எனக்கு என்னோட தேவையெல்லாம் சந்திப்பாருன்னு நம்ம பணத்து மூலமாக ஆண்டவரை நம்ம விசுவாசித்தோம்னா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அதை அங்கீகரிக்கிறார். ஆண்டவர் நம்மளோட ரெஸ்பான்ஸ் இதுல எப்படி இருக்கணும்னா, we have to give generously. நம்மளோட மெட்டீரியலிசம்ல நம்மளோட கிரிப்பை நம்ம விடும் போது ஆண்டவர் நம்மளை வளர வைக்கிறார். நம்ம இது எந்து ஐயோ இதை நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு வந்து யாரோ ஒரு தேவைன்னு சொல்லும் போது என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, ஆண்டவர் நம்மளுக்கு உள்ள உணர்த்துவாரா இருக்கும், தம்பி இந்த காசு அவருக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லுவாரா இருக்கும். ஆனா நம்ம சில நேரம் கொடுக்காம இருப்போம். நான் இன்னொரு தேவ மனிதனோட டெஸ்டிமனியை கேட்கும் போது அவர் சொல்லுவாரு, அவர்கிட்ட யாராவது தேவைன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாராம், அவர் பாக்கெட்ல விட்டு இருக்கிற எல்லா காசையும் எடுத்து அந்த ஆஃபர்ட்ரி பேக்ல போட்டுருவாராம். நான் அந்த லெவல் ஆஃப் ஃபெய்த் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வெரி குட். ஆனா God wants us to be generous in our faith. Walk with him. ஏன்னா நம்ம அதிகமாக கொடுக்கும்போது நமக்குள்ள அதிகமான விசுவாசம் வளருகிறது, நம்ம மூலமாக அதிகமான ஹோப் வளருகிறது, நம்பிக்கை உருவாகிறது. நம்ம ஆண்டவருக்கு அதிகமாக கொடுக்கும்போது நம்ம we turn to mature as a better Christian. When we give, it builds our life. So God wants us to be generous givers. அதாவது இது ஒரு அழகான ஒரு phrase படிச்சேன். Only the person upset on giving are the people who don't give. அதாவது கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வந்து எப்பவுமே அப்செட்டா இருப்பாங்களாம் கொடுங்கன்னு சொல்லும் போது. ஆனா கொடுக்கறவங்க எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்களாம், அப்செட் ஆக மாட்டாங்களாம் கொடுன்னு சொல்லும் போது. நம்ம ஒரு தேவை ஆண்டவர் கொடுன்னு சொல்லும் போது நம்ம அப்செட் ஆகிறோமா இல்லையான்றது நம்ம கரத்துல தான் இருக்கு. 4வது காரியம், God tests our faith through delays. God tests our faith through delays. அதாவது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில நேரம் ஒரு 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 என்ன சொல்றது டிலே, அதாவது நம்ம வாழ்க்கையில சில நேரம் ஒரு நீண்ட இளவெளிக்கு அப்புறம் தான் ஆண்டவர் பதில் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கையில சில நேரம் உண்டு. ஆஸ் ஹியூமன், ஆஸ் சாதாரண ஒரு ஹியூமனாகவே இல்லை, நம்மளுக்கு ஒரு பேசிக் டெண்டன்சி என்ன தெரியுமா, நம்மளால வெயிட் பண்ண முடியாது. ஒரு கியூல வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் நடுவில் திடீர்னு பூந்துட்டானா போதும், அதுவும் நீங்க எங்கேயாவது ஒரு பெரிய ரேஷன் கடையோ எங்கேயோ நிக்கிறீங்க, ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவா உள்ள நடுவில் பூந்துட்டானா அவ்வளவுதான், சண்டை வந்துடும் அந்த ஏரியால. அதுவும் நம்ம ஊர்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எங்க பொறுமை இல்லாம போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகா ஒரு சிக்னல்ல போய் நின்னாவே போதும், இந்தியன்ஸ்க்கு பொறுமை இல்லைன்றது டைரக்டா சொல்லிடலாம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஆரஞ்சு சிக்னல் பார்த்தா வேகமா போகணும் அப்படின்றது நினைப்பாங்க. ஆனா ஆரஞ்சு சிக்னல், இன்க்ளூடிங் மீ, நான் பெரிய செயின்டா நான் பேசக்கூடாது, இன்க்ளூடிங் மீ, ஒரு ஆரஞ்சு சிக்னல்ல வேகமா போகணும்னு நினைக்கிறது. ஆனா ஆரஞ்சு சிக்னலோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, ஹோல்ட் ஆன், சிக்னல் வரப்போகுதுன்னு அர்த்தம். God tests our faith through this delays. ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை எப்படி சோதிக்கிறாரா, ஒரு சில நேரம் டைம் கொடுத்து சோதிக்கிறார். நம்ம வசனத்துல படிக்கிறோம், ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வந்து என்ன பண்ணாரு, எகிப்துல இருந்து அவரு கானா ஊருக்கு என்ன பண்றாரு, கொண்டு போய் சேர்றாரு. கொண்டு போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல அவங்களையும் சோதித்து பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு வெறும் 2 weeks தான் ஆகுமா, ஆனா 40 வருஷம் ஆகுது அவங்களை அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகும்போது. அதை பார்த்து படிக்கும்போது டியூட்ரானமி 8:2 உபாகமம் 8:2 படிக்கிறோம், ரிமெம்பர் how the Lord your God led you all the way in the wilderness.
these 40 years to humble and test you in order to know what is in your heart, whether or not you would keep his commandments. ஆண்டவர் எதுக்காக இந்த வழியாக அவங்களை கொண்டு போனார்னா, அவங்களோட இருதயத்தை சோதித்து பார்க்கறதுக்காக ஆண்டவர் இந்த ஒரு பெரிய 40 வருஷமாக ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணாராம், இந்த பாதையில கொண்டு போனாராம். சில நேரம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிற இந்த இடைவெளிகளுக்கு நேரம் எதுக்காகனா, ஆண்டவர் நம்ம இருதயத்தை சோதித்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இந்த இருதயத்தை சோதித்து பார்க்கணுன்ற நேரத்துல நம்ம பயங்கரமா கிரம்பிள் பண்றோமா, இல்ல கம்ப்ளைண்ட் பண்றோமா, ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்கணும்னு நம்ம ரொம்ப கோவப்படுறோமா, இல்ல பேஷண்டா வெயிட் பண்றோமா? ஏன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும்னா, we have to wait patiently. இந்த நேரத்திலையும் நான் கேட்ட அதே கேள்விதான் நம்மளை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நம்ம இந்த கேள்விகளை கேட்டுக்கலாம். ஐயோ கிடியன், என்னால வெயிட்டே பண்ண முடியாது கிடியன், நான் ஜோம் பண்ணா உடனே நடக்கணும். ஏன்னா ஜோம் பண்ண உடனே காரியங்கள் நடந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு விசுவாசமே தேவையில்லைங்க. ஜோம் பண்ண உடனே காரியங்கள்லாம் உடனே டமால் டிமில் நடந்துரும் அப்படின்னா நம்மளுக்கு விசுவாசமே தேவையில்லை. நம்ம ஆண்டவர் மேல விசுவாசமே வைக்க மாட்டோம். இந்த ஒரு இடைவெளியான நேரமும் நம்ம வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா, அவர் மேல நம்ம இன்னும் சார்ந்து இருக்கோமான்றது ஆண்டவர் பார்க்கிறாரு. நம்ம இருதயத்தை ஆண்டவர் இன்னும் என்ன பண்றாரு, சோதித்து பார்க்கிறாரு. கிடியன் நம்புறானா என்னைய, நான் ஒரு டைம் கேப் கொடுத்து அவனுக்கு நான் ஒரு ரிசல்ட் கொடுக்குறேன் அப்படின்னா கிடியன் என்னை இன்னும் நம்புறானா இல்லையான்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. இல்ல நான் ஆண்டவருக்காக வெயிட் பண்றேன் கிடியன், ஆனா நான் கிரம்பிள் பண்ணிட்டே இருப்பேன். ஏன் வாழ்க்கையில் நான் இவ்வளவு வெயிட் பண்ணேனே, நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டேனா, இல்ல நான் இவ்வளவு வெயிட் பண்ணேனே, நான் ஏதாவது யாருக்கா தப்பு செஞ்சேனா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க 2 மார்க் போட்டுக்கோங்க. இல்ல நான் ஆண்டவர் மேல இந்த வெயிட்டிங் டைம்ல ஆண்டவர் மேல நான் விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு 10 மார்க் போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் பேசுற இந்த 4 காரியத்தை நான் சம்மப் பண்ணும்போது, ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை எப்படி சோதிக்கிறாருன்னா, நம்மளோட டிஃபிகல்டிஸ் மூலமாக சோதிக்கிறாரு. இந்த டிஃபிகல்டிஸ் மூலமாக ஆண்டவர் நம்மள மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறாரு. We have to rejoice continuously. Rejoice in the Lord always, and again I say rejoice. This is what our famous song and the word, God's word says. ஆண்டவரை நான் எப்பவும் இந்த கடினமான ஒரு பாதையிலையும் ஆண்டவரை நான் துதிக்கிறேனா இல்லையான்னு ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு. God tests our faith through demands. நான் இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளை கொடுக்கும் போது நான் ஆண்டவரை உடனே கீழ்ப்படினா இல்லையான்ற ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் நம்மள ஒரு ரொம்ப சிம்பிளான காரியமா இருக்கலாம், நம்மளோட ஹெல்த் காரியமா இருக்கலாம், இல்ல நம்ம அடுத்தவங்க மேல ஒரு பயங்கரமான கோவத்தோட இருக்கிற இருக்கலாம், இல்ல அடுத்தவங்களை ஆண்டவர் நேசிக்கிறதா இருக்கலாம். இதுக்கு நிறைய டைம் கூட எடுக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம கீழ்ப்படிறோமான்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். அதே மாதிரி ஆண்டவர் நம்மள நம்மளோட பணத்திலேயே ஆண்டவர் என்ன பண்றாரு, சோதித்து பார்க்கிறாரு. Do we give to people generously? தாராளமாக அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவுறோமா, இல்ல ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பங்குல நான் கொடுத்து நான் உண்மையாக இருக்கிறேனா? ஆண்டவர் கொடுக்குற அந்த 1/10 டைத் கொடுக்கறதுலயும் நான் இல்ல இது நான் சம்பாதிச்சேன், நான் வேர்வை சிந்தினேன், ஆண்டவருக்கு தெரியாதா எனக்கு எவ்வளவு தேவை இருக்குன்னு, அதனால நான் கொடுக்க மாட்டேன்னு நம்ம என்ன கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம இப்படி கொடுக்கறதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, he wants to know நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு பயங்கரமான ஒரு இது டெப்டா கூட இருக்கலாம், ஒரு பயங்கரமான நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு கடனா கூட வாங்கியிருக்கலாம். ஆனா இந்த கடனுக்கு மத்தியிலையும் நம்ம ஆண்டவர் எப்படி விசுவாசிக்கிறோம், இதை பே பண்றதுக்கு நம்ம எப்படி ஆண்டவர் விசுவாசிக்கணும்ன்றது ஆண்டவர் நம்மளை சோதித்து பார்க்கிறாரு. அதாவது he wants to check us where this nerve from our wallet to heart is connected or not. நம்ம பாக்கெட்டை நம்ம ஒரு தேவைன்னு சொல்லும் போது உடனே திறக்கிறோமா இல்லையான்றது ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம ஆராய்ந்து பார்க்கிறாரு. 4வது காரியமாக ஆண்டவர் God tests us our faith through delays. ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம், ஒரு இடைவெளி ஆண்டவர் கொடுக்குறாரு. எதுக்குன்னா, do we learn to wait patiently for it? இந்த ஒரு டைம் மூலமாகவும் ஆண்டவர் மேல நம்ம ஒரு பேஷண்டா வெயிட் பண்றோமா, ஆண்டவர் மேல விசுவாசித்து நம்ம தனித்திருந்து ஆண்டவரே பரவாயில்ல ஏசப்பா, இந்த ஒரு டைம்லயும் எனக்கு தெரியும் என்னை விட்டு நீங்க விலகல, என் மனதுல நிறைய குவெஸ்டின்ஸ் இருக்கு ஏசப்பா, ஆனா எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு, ஏன்னா நீங்க என் ஜெபத்தை நீங்க கேட்பீங்க, என் விண்ணப்பத்தை நீங்க கேட்பீங்க என்று நம்ம விசுவாசிக்கிறோமான்றது ஆண்டவர் நம்மளை சோதித்து பார்க்கிறாரு. நம்ம ஆண்டவர் இந்த மாதிரி இந்த 4 காரியத்திலையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை அவர் என்ன பண்றாரு, இன்னும் அதிகமாக வளர செய்ய வைக்கிறார். இன்னும் நம்ம வாழ்க்கையில he wants us to
grow more in Him. When God tests us through this faith, we grow in our walk with Christ. நம்ம ஆண்டவர் நம்மளை இந்த மாதிரி ஒரு பாதையில் நம்ம கடந்து நம்மளை செல்லும் போதும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை இன்னும் ஒரு மெச்சூரான ஒரு கிறிஸ்டியனாக நம்மளை மாத்துறாரு, இன்னும் ஒரு அழகான ஒரு தேவ பிள்ளையாக நம்ம வாழ்க்கையை மாத்துறாரு. நம்ம வாழ்க்கையில இருக்க இம்பியூரிட்டிஸ் ஆண்டவர் வெளியே தள்ளணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த காலை வேளையிலையும் ஆண்டவருக்கு நம்ம ஒரு தருணத்தை கொடுப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில இன்னும் அதிகமாக விசுவாசம் வளரணும்ன்ற நம்மளோட இந்த கால்வேல் நம்மளோட ஜெபமா இருக்குதா? ஏன்னா அதுதான் லூக் 17 அவங்களோட டிசைபிள்ஸ் சொன்னாங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமாக விசுவாசம் வளரட்டும் இயேசுப்பா. இந்த கால்வேல அது நம்ம ஜெபமா இருக்கா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசம் அதிகமாக வளரட்டும் இயேசுப்பா. உம்மை போல நாங்க இன்னும் மாறணும். உம்மை போல உங்களோட கேரக்டர் என் வாழ்க்கையில் இன்னும் அழகாக நீங்க ஷேப் பண்ணணும்ன்றது நம்ம காலையில வேலை நம்மளோட ஜெபமா இருக்குதா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்புல பிதாவே, இந்த காலை வேலை ஆண்டவரே உன் பாத்துல வருகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தை பார்த்து படிச்சோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்க கண்ணுக்கு தெரியாத காரியங்களை ஆண்டவரே இருக்கும்படி நாங்க விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எங்க விசுவாசத்தை நீங்க ரெகுலராக எங்களை சோதித்து பாருங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இன்னும் விசுவாசம் அதிகமாக வளர கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் அதிகமாக வளர்ந்து ஆண்டவரே எங்க கஷ்டத்தின் பாதையில் நாங்க செல்லும் போதும் ஆண்டவரே உங்களை நாங்க துதிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்க பேசிக்கான கட்டளைகள் ஆண்டவரே நாங்க உடனே கீழ்படுகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்க காசுல ஏசப்பா, எங்களோட மணியில ஏசப்பா, நாங்க உண்மையாக நாங்க இன்னும் தாராளமாக இருக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க கஷ்டமான பாதையில ஆண்டவரே இன்னும் ஒரு பெரிய டிலே கூட இருக்கலாம் ஏசப்பா, இல்ல ஒரு பெரிய நீண்ட இடைவேளை இருக்கலாம் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஏசப்பா ஆண்டவரே, நான் இன்னும் சார்ந்திருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் நான் உங்களை விசுவாசிப்பேன் ஏசப்பா. எந்த விசுவாச பயணத்துல என்ன நீங்க பார்த்து போறதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னைய கிடியனாக ஆண்டவரே இந்த ஜூம் கால்ல இருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. எல்லாருக்கும் வாழ்க்கையில நீங்க கிரியை செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க விசுவாசம் எங்க கிரியை நீங்க பார்க்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வரும் நாள்ல ஆண்டவரே, வரும் காலத்துல ஆண்டவரே எங்களை நாங்க இன்னும் அதிகமாக உம்மை போல மாற கிருபை தாங்க ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. இந்த கால வேளை எங்களோட பேசுறதுக்காக நன்றி. அன்றை கொடுக்கப்பட்ட இந்த தருணத்துக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழி நடத்தும் நம் அனைவரோடும் கூட என்னைக்கும் இருப்பதா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாது. ஆமென். நீங்கள் இன்றைக்கு இருக்கிறது போல அல்ல, 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.